எத்தனாவது எலெக்ஷன் உங்களுக்கு? எத்தனாவது வாட்டி ஓட்டு போடுறீங்க? இது என்னோட 4வது எலெக்ஷன் ஓட்டு போடுறேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை, இன்றைக்கி எல்லாரோட ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு காமெடி சேனல் பார்த்துட்டு இன்றைக்கி ஹாலிடேன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்காதீங்க, வந்து ஓட்டு போடுங்க. ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தோட ஒரு உரிமை. ஸோ அந்த உரிமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி தாங்க இருக்கணும், வேறு என்ன ஆட்சி இருக்கணும்? ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜாப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஜாப்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5000லேருந்து 10,000 நியூ ஜாப்ஸ் வரும். ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஓல்ட் ஸ்டைலில் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழைய மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற நியூ டெக்னாலஜி எங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. எல்லாமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஐம் ஷுர் இந்த வர ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆட்சியாக தான் இருக்கணும். ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறீங்களா? அது மக்களாக தாங்க நாங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து ஊரோட ஒத்து போகிற மாதிரி தான் நானும் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இது வந்து 1000 லைட் தொகுதி. திரைத்துறையிலேருந்து நடிகை குஷ்பு போட்டிடுறாங்க. அதே மாதிரி டிஎம்கேல வந்து டாக்டர் எழிலன். சரிங்க, அதனால் உங்களுடைய வாக்கு யாருக்கு இருந்திருக்கும்? அது எப்படிங்க சொல்ல முடியும்? மீடியா வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறீங்களே, யாருங்க இவரு? நியூஸ் 18 அவரு, இவரை நோட் பண்ணுங்க. யார் வெற்றி பெறணும்? யார் வெற்றி பெறணும்? மக்கள் யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட தாங்க இருக்கேன். நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் எந்த ஒரு கருத்து முறையும் சொல்ல முடியாது. தேங்க்யூங்க.